ஒரு சமுதாயம் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசு வேலைவாய்ப்புகள் மூலமாகவும் எந்த ஒரு சமுதாயம் உயர்ந்திருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் உயர்ந்த சமுதாயம் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு நீங்கள் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு ஏன் இதுவரை நடத்த மறுக்கிறது? அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அதை விவாதம் செய்வதற்கு யாராக இருந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன். உங்களில் நடத்தப்படும் என்னைக்கு நடத்தப்படும் காலக்கெடு சொல்லியிருக்காங்களா? இவ்வளவு நாளைக்கு நடத்தும்னு சொல்லியிருக்காங்களா? சென்சஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களா? ஆனால் இதை செய்ய வேண்டியது மத்திய அரசு தான். ஆனால் மாநில அரசு செய்ய வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் அதை கோரிக்கையா வச்சு மாநில அரசை குறை சொல்லக்கூடிய கோரிக்கைகளாக தான் இங்க நடந்துட்டு இருக்க தவிர தவறு நடந்தது அவங்களுடைய ஆட்சி காலத்துல. தவறு நடந்தது சார். நியாயத்தை பேசுங்க சார். அந்த வழக்கில் தானே சார் புகார் கொடுத்த பெண்மணியுடைய பெயரையும் படித்த கல்லூரியையும் வெளியில சொன்னாங்க. அது ஒரு உயர்ந்த அதிகாரி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொன்னாரா இல்லையா? நான் ஒரு பாதிக்கப்பட்டவன், ஒரு பெண்ணு, நான் ஒரு புகார் கொடுக்குறேன், நீங்கள் அதையே வெளியில் சொன்னீங்கன்னா இப்போ மற்ற பெண்கள் வந்து யார் புகார் கொடுக்க வருவாங்க? இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி தலைமையிலான அந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மிக மிக அருவருக்கத்தக்க ஒரு கொடுமையான செயல். அதில் அவங்க கட்சிக்காரர்களுடைய பிள்ளைகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அதை முடக்குவதற்கும் சரியான விசாரணை நடத்தாமலும் கிடப்பில் தான் போட்டு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு அந்த மக்கள், ஒரு சாமானிய மக்கள் சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு ஏற்படுத்தும் விதமாக நீதிமன்றம் குறிப்பாக சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க அந்த குற்ற செயலை செய்ய முன்வரக்கூடியவர்கள் பயப்படும் விதமாக ஒரு சாமானியனுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது என்னை பொறுத்தவரை எடப்பாடிக்கு அவருடைய பிறந்தநாள் பரிசாக கோர்ட்டு கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் என்ன ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்த மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை முனைவதற்கு முற்படுகின்ற அந்த அரசை எதிர்த்து அந்த சித்தாந்தம் எந்த ரூபத்திலும் தமிழகத்திலே வந்துவிடக்கூடாது, வேலூன்றி விடக்கூடாது என்று நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தென் மாவட்டங்களிலே நான் பிரச்சாரம் செய்தேன். அதேபோல் தமிழக மக்களும் அந்த மத ரீதியான சித்தாந்தம் நமக்கு தேவையில்லை என்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் 40க்கும் 40 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள், தமிழர் நலன், தமிழ் மொழி இவை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற பொழுது அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படணுங்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளை, ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற தீர்மானங்களை புறந்தள்ளக்கூடிய கவர்னருடைய அதிகாரம் என்ன என்பதை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் வாயிலாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துரைத்த மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர், இன்றைய முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 336, 37 சமுதாய மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயம் பல திராவிட கட்சிகள், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக இருந்த இந்த மக்கள் இன்றைக்கு பிஜேபிங்கிற இந்த ஒன்றிய அரசினுடைய சூழ்ச்சியால் தான் இன்றைக்கு அரசியல் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன இதே குற்றச்சாட்டு ஆர்கே நகரில் நடந்த தேர்தலில் தினகரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை முடக்கினிலிருந்து, அவர் இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்தாங்கிற பேரில் அவரை தீகார் ஜெயிலில் கொண்டு அடைச்சிலிருந்து, அந்த அம்மா அவர்களை 4 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையை வச்சிருந்து முழுக்க முழுக்க தொடர்ச்சியாக இந்த பிஜேபி அரசாங்கம் எங்களுடைய முக்குளத்தூர் மக்களை நசுக்கிக் கொண்டு அடக்கி கொண்டு அவருடைய உரிமைகளை பறித்து கொண்டு அவர்களை அரசியல் அனாதைகள் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதான் என்னுடைய நீண்ட கால பகிரங்க குற்றச்சாட்டு. 10 கோரிக்கை கொடுக்கிற இடத்துல 2 நடக்குதா? சந்தோஷம். அடுத்த வருஷம் இன்னும் 2 நடக்கட்டும். இந்த ஆண்டில் இது நடந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்துச்சுன்னா அந்த 5 கோரியும் எங்களுக்கு நடக்கும், நாங்கள் நம்புறோம், அதற்காக வேலை செய்யறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அனைத்து சமுதாய மக்களுக்குமான, அதுவும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கான, ஒட்டுமொத்தமாக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய தொண்டனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம். எடப்பாடி என்பவர் அந்த கட்சியினுடைய திட்டங்கள், அதாவது அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள், அதோடைய விதிகள், அதுகளுக்கு புறம்பாகவே அவர் பொதுச் செயலாளர் பதவி ஏற்றுக்கிட்டார். அதையும் தாண்டி அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தன்னுடைய குறுகிய ஒரு கொங்கு மண்டலத்துடைய கட்சியாக மாற்றிய பெருமை தான் அவருக்கு இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்கள், குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாய மக்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில் அவர்கள் அரசியல் புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு ஒட்டுமொத்த காரணமே எடப்பாடி தான். அதனால எடப்பாடி நாளைக்கு நான் துணை முதலமைச்சர்னு சொன்னாலும் கூட எடப்பாடி கிடையாது.